ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தீபாவளி. ஸோ நாளைக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை நம்ம தீபாவளிக்கு முந்தின நாளே பண்ணிடுவோம்ல. ஸோ நாளைக்கு வந்து காலையில் இட்லி தான், அதுக்கு மாவு இப்போ ஆட்டிகிட்ருக்கோம். தீபாவளினாலே எனக்கு எங்கள் வீட்டில் எப்போயுமே மார்னிங் வந்து இட்லி, மட்டன் குழம்பு, தேங்காய் சட்னி தான். உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவீங்கிறது கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வடை அதெல்லாம் இருக்கும். ஸோ நாளைக்கு நிறையா ஹெவியாக சாப்பிட்றதுனால இன்றைக்கி லஞ்சை சிம்பிளாக முடிச்சாச்சு. சாம்பார், பீன்ஸ் அண்ட் பொரியல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்து பருப்பை ஒரு விசில் வேக வச்சாச்சு. ஒரு விசில் வெந்ததுக்கப்புறமா காய் எதுவும் போடாமல் சிம்பிள் பருப்பு குழம்பு தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு விசில் அந்த பருப்போடு போட்டுட்டு 2 விசில் சாம்பார் பொடி போட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு குழம்பு ரெடி. இதுக்கு தாளிப்பு தனியாக தாளித்து ஊற்றணும். ஸோ எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றினோன்னா சிம்பிளான சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீன்ஸை வந்து ஒரு விசில் வேக வச்சுக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெந்த பீன்ஸு கேரட்டை போட்டு கொஞ்சம் தண்ணிலாம் இல்லாமல் தான் நம்ம எடுத்து போடுவோம். லைட்டாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரைப்பு அரைச்சி போடணும். என்ன அரைப்பு அரைக்கணும் அப்படின்னா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி இதில் போட்டிங்க அப்படின்னா இது துவரன் வந்து ரெடி ஆயிரும். ஸோ சிம்பிள் ரெசிபி தான். சாம்பார், பொரியல் அண்ட் ரைஸு இது முடிச்சாச்சு. நாளைக்கு தீபாவளி விளக்கில் சந்திக்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டில் தென் டேக் கேர். பை.